ஏண்டா கௌஷி அது கல்லு காயவே இல்லடா. இப்படி எல்லாம் தோசை பண்ணவே கூடாது கௌஷி. மாதிரி கிளாஸ் பாட்டில தூக்கி இப்படி அது ஒரு அதுக்கு குடிக்கிறதுக்கு அது வராது. அப்ப குடிச்சிட்டு மாங்கு மாங்குன்னு விட்டோம். கொத்து. வணக்கம், நமஸ்கார். இன்னைக்கு இப்ப என்ன சமைக்க போறோம்? அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் வேற. சூப்பரா ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லி அதை செஞ்சு அசத்திடுவோம். தோசை எப்படி கரெக்டா வாக்குறது அப்படிங்கிறது. தோசை அப்படியே இந்த வடிவில் ஒரு டைலாக்ல சொல்லுவார்ல, இந்த அப்படியே பத்தினா ஊத்தாப்பம் தோசை எல்லாம் ஒரே மாவு தானே. மாவு ஒண்ணுதான்டா. தோசை ஒழுங்கா எப்படி வாக்குறதுன்னு சொல்லி தர போறேன். இட்ஸ் a life skill. லைஃப் ஸ்கில். லைவா லைஃபா? லைஃப் ஸ்கில். லைஃப் ஸ்கில் டா. ஓகே, லைஃப் ஸ்கில். அந்த லைஃப் ஸ்கில் பேசிக்கான திங்ஸ் எல்லாம் உனக்கு இப்ப கடையில இருந்து மாவு வாங்குற, தோசை ஒழுங்கா வாக்குறீங்கல்ல, அதனால எப்படி தோசை ஒழுங்கா தோசை எப்படி வாப்பது வளவளான்னு பேசாம பசிக்குது எனக்கு காலையிலேயே. ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பண்ணு குடிங்க. இது என்ன? தோசைக்கல். தோசைக்கல் வச்சிடுறோம். ஆன் பண்ணுடா. தோசை மாவு எடு போ. கடை ஆன் பண்ணவா தோசை? சரி, ஃபர்ஸ்ட் தோசை மிக்ஸ் பண்ணு மாவை நல்லா. மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே கடை மாவு அப்படியே எடுத்துறோம். அறிகிட்டவனே பரதேசி பல. நான் சொல்றேன், இப்படி எடுத்து இப்படி வச்சு அப்பதான் வாக்கணும் அப்படின்னு சொல்றேன். அடுப்பு ஆன் பண்ணனும்ங்கற பேசிக் கூட தெரியாது. லைஃப் ஸ்கில். ஓகே, ஒரே அப்பா அப்பி விட்டுறேன் கௌஷி. டைம் இல்ல. சரி, அதான் ஆரம்பிச்சே. அதுல டைம் இல்லைன்னு ஆன் பண்ணிடலாம்ல. பண்ணுடா. ஆன் ஆயிடுது. இப்பதான் ஆன் ஆகுது. இப்போ வந்து தோசை மாவை விட்டுட்டு தேய்க்கணும். சரியா? தோசை மாவை இப்படி எடுத்து இப்படி விட்டுட்டு. ஏய் லூசு, கல்லு காயவே இல்ல. பைத்தியம். தோசை மாவு விட்டு எடுத்து வாக்கணும்னு சொல்றேன். நான் ப்ரொசீஜர் சொல்லிட்டு இருந்தேன்டா பைத்தியக்காரா. எடுத்தாச்சா? எடுத்துட்டோம், விட்டுறணும். ஓ கௌஷி, அது கல்லு காயவே இல்லடா. என்ன கௌஷி பண்ணிட்டு இருக்க? அடுப்பே காயலன்னு சொல்றேன். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா குழப்பறேன். தோசை இப்ப விட்ட உடனே அது எண்ணெய் எல்லாம் வேஸ்ட் பண்ணு. கலர் எண்ணெய் விடாம தோசை எப்படி திங்கிறது? குடு. அது அப்படியே சூட்ல காஞ்சிருந்துச்சோ, உனக்கு தெரிய மாட்டேங்குது. கௌஷி, எண்ணெய் விடாம தோசை வாத்தேனா கல்ல இருந்து வரவே வராது கௌஷி. அதான் எண்ணெய் விடுறோமே, எண்ணெய் விடாம கல்லு காயும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. விடவே இல்லடி. இது வேற, அந்த பாட்டில் வேற வச்சுக்கிட்டு கண்ணாடி பாட்டில். அவ்வளவுதான், முடிஞ்சது. கோலி முடி. கண்டிப்பா இது வராது கௌஷி. பார்க்கலாமா? சான்ஸ் எடுக்கலாம். கௌஷி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க கௌஷி. நீ போ. கல்லு காயம் பார்த்துட்டு அது ஆகிறதுக்கு முன்னாடி திருப்புற. கையில தான் வரும், அது வேகவே இல்லை இன்னும். ஒரு சரி. சிவாய், அந்த இடிக்கை குடி. இடிக்கை கையில தொட்டுக்கு போறப்போ சுத்து தொடஞ்சிருக்கும். நீ தான் சொன்ன ஆன் பண்ணிட்டு தோசை கல்ல போடு. கௌஷி, நான் ப்ரொசீஜர் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எடுக்காதமா. ஐயோ, வெயிட் பண்ணு கௌஷி. கல்லு வீணா போகுது கௌஷி. சரி, நான் சொல்லல. எப்படி அடுப்பு வேற ஆன்லயே இருக்குடி. இரு ஒரு நிமிஷம். கௌஷி ப்ளீஸ் 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 ப்ளீஸ். குட்டுக்க போறேன். நீ பாரு கௌஷி, ஃபுல்லா மாவாக்கி வச்சிருக்க. சரி, இப்ப எப்படி பண்ணனும்? கரெக்ட்டா பண்ணனும் நீயே சொல்லு. நான் எங்க சொல்றதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. நீ தான் சொன்ன கல்ல வைக்கணும், ஆன் பண்ணனும், தோசை வந்து காட்டு. கல்லு காஞ்சதுக்கு அப்புறம் விடணும் அப்படிங்கறது நீ சொல்லு. கௌஷி ரொம்ப பண்ற கௌஷி. இப்படி எல்லாம் தோசை பண்ணவே கூடாது கௌஷி. அதான் இப்படிதான் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செஞ்சு கட்டிட்டேன். அவ்வளவுதான். இது என்ன பண்றது? அடுத்த தோசை நான் எப்படி வாங்குறது, எப்படி நம்ம சாப்பிடுறது? கௌஷி, மாவெல்லாம் நீ வேஸ்ட் பண்றீங்க. பாரு அது எப்படி இருக்குன்னு கல்லுல. சரி, நடந்துருச்சு. என்ன பண்ணலாம்? அப்படியே எல்லாத்தையும் விட்டு இதுல தான் போடணும். இப்படி எல்லாம் வேஸ்ட். நீ பாரு. தரட்டிப்பால் லைட்டா சுகர் மட்டும் போட்டோம்னா அப்படியே தரட்டிப்பால் டெக்ஸ்சர் வந்துருக்கு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். சரி, உன் கடுப்பு தெரியுது. அணைச்சிட்டு கல்ல கழுவணும். என்ன பண்ணுவ? உங்க வீட்டுலாம் தோசை வாக்கு கொடுத்தாங்க. சரி, இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியல. அடுத்து என்ன பண்றோம்? அடுத்து போய் ரெஸ்ட். கல்ல வீணா போச்சு மாவு. நிஜமா
திருத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எப்பயுமே. Everybody deserves a chance. சான்ஸ்லாம் இருக்கு, கழுவுது. கழுவுறது ஒரு சான்ஸ். ஓகே, இந்த மாதிரி தோசைகள்ல கழுவவே கிடைக்காது. உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இவ்வளவு ஒழுங்கா வரேன்னா நான் எப்படி சொல்றேன்னா அப்படி பண்ணு. நீயா பண்ணாத. சமைக்கிறத விட இந்த கழுவுறது இருக்கே. சரி, அடுப்பு ஆன் பண்ணணும் அவனே. ரெடி. ஓகே, அடுப்பு கரெக்டா ஆன் பண்றோம். நான் சொல்றபடி கேளு. சரி. சும்மா இரிட்டேட் பண்ணாத. சரி சொல்லு. அடுப்பு ஆன் பண்ணு. கோஷி ப்ளீஸ் கோஷி, this சிம்ல வைக்கணுமா? சிம்ல எல்லாம் நீ மீடியம்ல வை. மீடியம் இங்க இல்ல. ஓகே, நடுவுல வைக்கணும். No, this is not at all a joke. ஓகே, ஃபைன். கல்லு காயட்டும். நல்லா சூடு தட்டணும் கையில. நல்லா சூடு தட்டணுமா? சூடு தட்டணுமா? இந்த ரோல்லலாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. இல்ல நீ என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சரி, சூடு தட்டணும். நீ ஏன் ஜோக் சொல்லி நீ ஏன் சிரிச்சுக்கிற? சரிடி, அடுத்து ரெடி பண்ணணும். நல்லா சூடாயிடுச்சு. தெரிஞ்சுக்க அத கொஞ்சம் தண்ணி எடுத்து ஸ்பிளாஷ் பண்ணு. கொஞ்சமா சா அப்படி தெரியும். இது தெரியும். இப்ப பாருங்க நீங்க, இப்ப பாருங்க. இப்படி தெரியும் கௌஷி. இவ்வளவுலாம் தண்ணி தேய்ச்சா அலம்பற மாதிரி இருக்கும். அதான் தண்ணி தெளிக்கணும் அப்படின்னா கொஞ்சமா இப்படி தெளின்னு இப்படி விட்டு கையில விடாது, இப்படி வந்து இப்படி. அதுக்கு தனியா ஏதாவது ஒரு இது வச்சிருக்கணும். இங்க என்ன வைக்கணும்? எண்ணெய் விடு கொஞ்சமா. இது எங்க இருக்கு நம்ம அவ்வளவுதானா? இது ஒரு டிராப் எண்ணெய் விடுறேன். இது ஒரு டிராப்பா? கண்ணு தெரியலடா. அப்புறம் ஏதாவது என்னதான் சொல்லுவேன் கடைசியில. கல்லு காஞ்சிருச்சுல இப்போ. வெங்காயத்தை என்ன பண்ணும்? கட் பண்ணிடு. என்ன பண்ற? தோசையை வாக்கல இல்ல இந்த எண்ணெயை தேய்ச்சேன். ஏய் பைத்தியம், ஃபோக்கல் வெயிட் பண்ணு. ஏய் இங்க வை. ஓம் சிவாம். இத விட்டு வாரு. சரி, கல்லு காஞ்சிருச்சா? கல்லு காஞ்சிருச்சு. காஞ்சிதானே இப்ப இதெல்லாம் பண்ணிருக்கோம். கொஞ்சமா விட்டு ஃபர்ஸ்ட் நீ எப்படி வாக்குறேன்னு மாவை வேஸ்ட் பண்ண முடியாது. அரை கரண்டி விடு. நீ எப்படி வாக்குறேன்னு பார்த்துட்டு அடுத்தது. இப்ப இத்தனோண்டு விட்டேன்னா எப்படி கரு? அதான் அரை கரண்டி விடுங்க, நான் எடுத்தேன்டி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அரை கரண்டி விடுட்டு அப்படியே மெதுவா அப்படியே இது பண்ணணும். கொஞ்சம் நடுவில் திக்கா இருக்கு. நடுவில் வெரி குட். அவ்வளவுதானா? எஸ். எத்தனை நேரம் தேய்ச்சிட்டே இருக்கும்? தேய்ச்சிட்டே இருக்க வேண்டாம், போதும். எண்ணெய் விடு. ஓகே, போதும். விடல விடல விடல. ஏய், எனக்கு கண்ணு தெரியுதா இல்ல உங்களுக்கு கண்ணு தெரியுதா? என்ன நீ மறைச்சுட்டு இருக்க? இவ்வளவுலாம் விடக்கூடாது. இதுக்கு ஒரு ஸ்பூன் தாண்டி அம்மாலாம் ஆக்சுவலா பொதுவா வீட்டுல வந்து ஒரு எண்ணெய் இருக்கும்போது ஒரு கிண்ணம் இருக்கும். யார் வீட்டுல இருந்தாலும் சரி, உங்க அம்மா இருந்தாலும் எங்க அம்மா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதானே. ஒரு எண்ணெய் வந்து தனியா இப்படி ஒரு கிண்ணம் வச்சு அப்படி ஊற்றுவாங்க. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் தூக்கி இப்படி அது ஒரு அதுக்கு குடிக்கிறதுக்கு அது வராது. அப்ப பிடிச்சிட்டு பிடிக்க தெரியலன்னு சொல்லு. சரி, உடனே பாப்பா மாதிரி கிண்டாத. அது கொஞ்ச நேரம் வேகணும். ஆமா வரேன், அவசரப்பட்டு திருப்பிடாத. நல்லா வேகணும். சரியா? ஓகே. டேய் ஜம்பலக்கடி பம்பா, இன்னைக்கு நீ அவுட்டா. என் கதை முடியும் என்னடா அப்படி கரிச்சு வச்சிருக்க? அடுப்பு சிம் பண்ணு. இருடி. ஐயோ இல்லடி, அது பாரு நல்ல ரோஸ்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. கிட்ட கரிஞ்சு போச்சுடா தோசையே. இதான் நானும் பாக்குறேன். அரைச்சலமா குஷி சூடு வச்சிருவேன். குஷி பயத்துல பேச்சே வர மாட்டேங்குது. சரி, ஓகே. பாத்தேனா திருப்பி போட மாட்டியா? நான் வரேன்னு தானே சொல்லிட்டு போனேன். இது ஒரு நிமிஷம். என்ன பண்ற? எதுக்கு இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு திருப்பி இருக்கீங்க? போலாம். குஷி நீ காமெடின்னு சொல்லிட்டு மாம் ஃபுட்ட வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. You shouldn't waste your food. ஓகே. அது எப்படி வரும்? வரவே வராது. இப்படி கருன்னு கரிச்சு வச்சேனா. அடுப்பு ஆனடா. அத கேட்டேன், அடுப்பு அணைக்கணுமான்ட்டு. ஆனா
இல்ல கௌஷிக் இப்படியே நீ ஒரு மாவையும் வேஸ்ட் தோசைக்கல்ல ஒரு ஹேண்ட்லாவது வேண்டி என்னடி வரவும் மாட்டேங்குது ஒண்ணும் மாட்டேங்குது. எப்படி எடுத்த? எடுக்கல நல்லா கரிஞ்சிடுது ஒழுங்கா. நீதான் வரேன்னு சொன்னீங்க, நான் தானே பண்ணேன். ஃபுல்லா வீணடிச்சாச்சு நீ. ஐயோ சரி பண்ணி டிஃபனுங்க நக்கு செத்த பையல. ஒன்னே பிரச்சனை இல்லை. இதை வச்சு ஒரு நம்ம டிஷ் சொல்றோம். என்னன்னா இந்த மாதிரி கரிஞ்சு போச்சுன்னா அதை இந்த மாதிரி தான் அடுப்பு அணைச்சிட்டு இதே மாதிரி வச்சு மாங்கின்னு விட்டோம். இதுக்கு மேல ஒண்ணு இல்லை, நான் சொல்றேன் ஒன்றும் டோன்ட் பேனிக். ஓகே, எவ்ரிதிங் ஹேஸ் a solution to it. மேல இதுக்கு மேல லைட்டா நீ ஒரு சாம்பார் ஒன்று பண்ணுவ தெரியுமா இன்னைக்கு? பண்ணுவியா? ஓகே, பொடி நமக்கு இட்லி பொடி இருக்கு. எனக்கு ஃபேவரட் இட்லி பொடி உனக்கு தெரியும், அதனால தான் நீ சொல்ற. கல்லு வீணடிக்கிற கோஷி அழகா மேல அப்படியே வச்சு கொத்து கொத்து பரோட்டா பத்திரிக்கை அந்த மாதிரி கொத்து தோசை. சரி என்ன பண்ணு, நீ இத சாப்பிடு. அப்படியே வச்சு இத நீ சாப்பிடுன. இந்த மாதிரி பண்ணி தரேன் டெய்லியும். இந்த மாதிரி நீ சாப்பிடு. டெய்லி சாப்பிட்ட உடம்பு கேடுது. சோ இந்த மாதிரி வச்சு மேல இந்த சாம்பாரோ இதையும் ஊத்தி அப்படியே அப்படி கொத்திட்டு நம்மளே சாப்பிடணும். புது டிஷ் இதெல்லாம். பரவாயில்ல, தப்பே மேல இல்ல. நீ தானடா கை வச்சேன். நான் சொல்லி வச்ச மாதிரி நான் சொல்லி நீ எதை பண்ற? ஒழுங்காவே நான் சொல்றபடியே கேக்குறது. இப்படி கேட்டேன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒர்க் முடியல, நீங்க கரெக்டா ஒரு தோசை பண்றோம். இந்த கல் எல்லாம் இனிமே உனக்கு தேவைதான். நான் வேற கல் தரேன். வேற பாருங்களா? ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல நான் ஆப்பி போடுவேன். இந்த லொல்லெல்லாம் கிட்ட வச்சுக்காத. சரி ஓகேடி, ஓகே. ஒழுங்கா பண்றதுனா பண்ணு, இல்லனா பண்ணாத. சரிடி, சரி ஒழுங்கா பண்ணலாமா? சரி. இது என்ன பண்ணலாம்? இங்க வச்சுலாமா? தலையில போட்டு. நினைச்சேன் இந்த மாதிரி கேவலமா காமெடி. சான்ஸ் கிடைச்சா உடனே யூஸ் பண்ணிடணும். கரெக்ட் தானே? அதவே கல்லவே கல்ல வச்ச மாதிரியே ஒரு ஞாபகம். இதுல மாவு ஊத்தி அடுப்பே வீணடிச்சிரு. இதுக்கப்புறம் லேட்டா நீ பசி எப்பவுமே வந்துருச்சுடா. இதுக்குல கரெக்டா வாக்கல மவனே நீ, அவ்வளவுதான். கரெக்டா வாதனாச்சு. கரெக்டா நீ இங்க தான் நிப்ப. நான் இங்க தான் நிக்கிறேன், எங்கேயுமே போகல. இந்த தோசையை ஒழுங்கா வாத்ததுக்கு அப்புறம் தான் நான் நகர்றேன். போக உனக்கு மனசு வராதேச்சோ. அடுப்பு ஆன் பண்ணாம எதுக்கு இப்படி கையை வைக்கிற? மாவு மேல எதுக்கு கை வைக்கிற இப்போ? அது என்ன ஆயிங்களுக்கு ஒரு எஸ்ஓபி கொடுத்துட்டா அந்த ப்ரொசீஜருக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, கரெக்டா மிடில் வச்சிட்டோம். பர்ஃபெக்ட்டா மிடில் வச்சிட்டோம். சோ கல்லு காயணும். என்ன பண்ணணும்? காலை மிதிக்க கூடாது. நீ எதுக்கு சிரிக்கிற? நான் கடுப்புல இருக்கேன், நீ சிரிச்சுட்டு இருக்க. ஃபைனல் குஷி, ஃபைனல். இது இல்லைன்னா அப்படியே இழுத்து மூடிட்டு ஸ்விக்கில ஆர்டர் பண்ண. அதுதான் முன்னாடி பிளான் போட்டிருக்கேன். தனியா எடுத்து போயிருவோம், ஆர்டர் பண்ணிடலாம். சரி, கல்லு நல்லா காஞ்சிச்சு, தண்ணி தெளி. கல்லு காஞ்சிருத்தான் லைட்டா தெளிக்கணும். சும்மா கொடம் கொடமா கொட்டக்கூடாது. கோஷி கையில இப்படி எடுத்து பாட்டில் எடுத்து நான் எடுக்கிறேன். நான் தெளிக்கிறேன். கொடு, இப்படி கையில கொடு. கொஞ்சம் கூட விடுறா, அதை விடுறா. அவ்வளவுதான், தெளிச்சு. கல்லு காஞ்சிருச்சு. இந்த போக்ல உனக்கா குத்திருக்கேன். பைத்தியம் பாரு. இருடி, கண்ணுல ஏதோ போயிடுச்சு. ஒரு டிராப் என்ன நடந்துச்சு இப்ப? என்னடி பண்ண இப்போ? வெங்காயம் ஓகே, மாதிரி வெங்காயம். இப்போ இது இப்படி வச்சு இப்படி தேய். ரெடி. எஸ், ஃபுல்லா தேய். சைடு எல்லாம் தேய். அவ்வளவுதான். குடு. இப்போ அடுப்பு கொஞ்சம் இது பண்ணி. இப்போ மாவை வந்து விடு. அழகா இப்படி. சூப்பர். அவ்வளவுதான். இதெல்லாம் சைடுல பிய்யக்கூடாது. போர் மறுபடியும் அதுல இது பண்ணாத. இல்ல நீங்க வேற தரேன். சிம்பிள் தானே வச்சிருக்க. என்ன கையில தரக்கூடாது. இல்ல விடு விடு, டைம்
டைம் இல்ல, இதையும் கரிச்சிடாத குஷி. ஐயோ இது கரிச்சு அப்படியே மலைச்சாரல் மாதிரி. என்னது ஸ்மெல் டிஃபரெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவுட்டர்லி உள்ளமா எதுக்கு இப்ப இவ்ளோ வேணா விடுற? விடவே இல்லடி, வரவே இல்லடி. அவுட்டர்லி உள்ள வரவே இல்லன்னு எடுக்கவே இல்ல. விடு அவுட்டர்ல தான் விடு, அவுட்டர்ல தான் விடணும். இதுக்கு முன்னாடி உள்ளதான் விட்டேன். ஏன் விட்ட? இவர் கரிச்சு வச்சு சட்டி இது எப்படி பண்ணிருக்கு? இது எப்படி போட்டா திருப்பி சரி ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே திருப்பு. இதுக்கு மேல குடுத்தா நீ கறி வச்சுடுவ. வாவ், கரெக்டா தான். குட். நீ பாரு, இந்த செஃப் மாதிரிலாம் நீ பண்ண வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் எல்லா ஓரத்தையும் இது பண்ணு. அதுக்குள்ள அவசரப்படாத. அந்த சைடு போடாம இப்ப எல்லா பக்கமும் முடிஞ்சா திருப்பு. ஒரு வழியா ஒரு தோசை ரெடி ஆச்சு அவ்வளவு நேரத்துல. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. தோசை ரெடி ஆச்சு, ஒரு கல்லு வீணாச்சு, 2 தோசை வீணா போச்சு. போச்சுங்க. அது போச்சு, அது போச்சு, இது போச்சுங்க. வந்துருச்சு ஒரு தோசை. கரிச்சு விட்டோமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரிச்சோம்ல. நீ கரிச்ச சொல்லித்தர அதனால கழிச்சேன். என்னது சொல்லி தரதுக்கு இருக்குல்ல? அப்படியே கறியை விட்டுட்டு போன் பண்ணிட்டு அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு வாட்டி சொல்ல. வழி இருக்கு என்னன்னா, இப்படி கை வைக்கும் போது அதை அப்படியே வச்சு அமுத்திடணும். அப்ப சுடும். அப்ப அடுத்த வாட்டி இந்த கை கொண்டு போகும். கொஞ்சம் பயமா இருக்கும். இது ஜோக் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். திருப்பு அப்படின்பா. திருப்பிட்டு அப்படி வச்சிருவா. அவ்வளவுதான், தோசை முடிஞ்சது. மடி அதை இப்போ 2ஆம் மடி என்னத்த அளவு பார்த்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் மடிச்சு எண்ணெய் விட வேண்டாம் இனிமே. ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் விட்டா போறோம். இப்போ கல்லால தொட காதால வாவ். வெங்காயத்தோட அடிப்படையே ஒரு வாசனை இருக்கு. என்ன அடிப்படை? காஞ்சிருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி அழகா வாக்கணும். ஓகே, இவ்வளவு மாவெல்லாம் விடாத. குட். கொஞ்சம் நடுவுல முண்டா இருக்கு. சரி போர். ஏன்னா பெருசாயிடும். நான் 2 கரண்டி மாவு விடு. இப்போ வந்து பொடி. பொடி தோசை. ஆமா, நீ சொல்ல மாட்டேன், நானே எடுத்து போட்டுருவோம். உங்களுக்கு மலைச்சாரல் மாதிரி போடு. வேகத்துக்குள்ள போடணும். இல்ல வெளியே போட்டுருவேன் நானு. வெந்தே வந்துருச்சு. இந்த எண்ணெயோட எண்ணெய் லைட்டா ஓரமாவும் நடுவுலயும் அந்த பொடிக்கும். அப்படிதான் கீழே எல்லாம் சிந்தனம் குஷ். இப்ப இதை வச்சு இப்படி தேய்ச்சி விடு. எண்ணெயும் விடல. பொடி தோசை ஒரு சைடு போட்டேன்னா போதும். திருப்ப வேண்டாமா? இந்த பக்கம் வேகாதுல்ல, அது வரைக்கும் வேக வைக்கி. அந்த பக்கம் போட்டா இந்த பக்கம் சரி 2 பக்கமும் போட்டு திருப்பி வேணாம். திருப்பிட்டு அப்புறம் நம்ம சொல்லிடுவா. நான் திருப்பலாம் சொன்னா கேட்கல. திருப்புறேன்னா திருப்புறியா? திருப்புறனாலும் திருப்பலாம். உன்னோட இஷ்டம் தான். என்னோட இஷ்டமா? தோசை அவ்வளவுதான் பேரு. அப்படியே மேல தூக்கி விடுக்குது. இதுதானே ஆச்சு. ஓஷி ஒரே பொளந்துருவேன். கேட்டேனே நானே. இப்பதானே திருப்பி போடுறேன். பரவாயில்ல, மோயிஸ்டோன்னு. சரி இதெல்லாம் கல்லு போயிடும் போது. ஓஷி கல்ல போட்டு வீணடிக்க கூடாது. நீட்டா அப்படியே சூப்பர். எஸ், அடுத்து ஒரு பொடி ரோஸ்ட் ரெடி. குட் ஜாப் தான். நாட் பேட். நல்லா தான் வந்திருக்க. the chef is not proper. மாவு சரியில்லை, பண்ற ஆள் சரியில்லை. அப்புறம் வந்து கடையில இருந்து மாவு வாங்கினதும் ரொம்ப கெட்டியா இருந்தா கொஞ்சமா தண்ணியை விட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போடணும். சில தோசை மாவுல கடையில வந்து கடை மாவுல உப்பு போட்டிருக்காது, அதுல உப்பு போடலாம். சில கடை மாவுல வித் சால்ட் இருக்கும், அப்ப உப்பு போட வேண்டாம். சில பேர் உப்பு போடாம சாப்பிடுறோம், உப்பு போடாம சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாமா? பாரு எனக்கு சாப்பிடுறேன். என்னடா பாக்குற?
ஓவர் ஆக்டிங்க்கு டைம் வந்தாச்சு. நிஜமா நல்லா இருக்கு. தோசை மாவை வாத்தேனா நல்லா தான் இருக்கும். தோசை மாவை வாத்தா நல்லா இருக்கு. தோசை மாவை கரெக்டா வாக்கணும். என்ன நான் சொல்றது? அவன் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. நான் தான் அவனை மாட்டேன். கிறிஸ்பாவே இல்ல. ஓகே, இந்த தோசை கிறிஸ்பா இருக்கு. முதல் தோசை சுமாரா இருக்கு. ஓவர் ஆக்டிங் நீ பண்ணேங்கனால ஓவரா சாப்பிடாத. பசிக்குது எனக்கு. ஒரு தோசை முடிஞ்சு. ஓகே. So you know how to cook dosas. Fantastic dosas. crispy ன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? கிறிஸ்பியா வாங்குறது எப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஓகே. ஸோ எப்படி தோசை வாங்குறது, பேசிக்கலா பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறது, எப்படி குயிக்கா குயிக்கா பழசெல்லாம் மறந்துடலாம். பேசிட்டு அடுத்து 2 தோசை கரெக்டாக வந்துட்டோம். எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடும். சரி, இப்போ இதுக்கு சட்னி அரைக்கணும்ல.